சொல்ற விஷயம் வந்து நம்ம பெருசாக சொன்னால் கன்ஃபார்மாக இருப்பாங்க. அவங்க வந்து 18 இயர்ஸ் கிடையாதுல்ல, 15 இயர்ஸ்ல தானே இருக்காங்க. 15 இயர்ஸ் அப்போ அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன தெரியும், அந்த இடத்துல என்ன டெசிஷன் எடுக்கணுமோ அதை மட்டும்தான் அவங்க எடுக்க முடியும். நீங்கள் சொன்னீங்க வெளிநாட்டிலலாம் வந்து 15 இயர்ஸ் அப்போ வெளியே அனுப்பிச்சிருப்பாங்க, அவங்களே அவங்களோட முடிவெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ இந்தியன் கல்ச்சர்ஸில் நீங்கள் 15 வயசுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணால் சைல்டு மேரேஜ் சொல்றீங்க. அப்போ உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது தானே இருக்கும். அப்போ வெளிநாட்டில் மட்டும் அமைச்சிடறாங்க, சரியா? அவங்க மேரேஜுக்கு நான் சொல்லிக்கிறேன். மேரேஜுக்கு இப்போ வந்து அவங்களுக்கு 15 வயசுல உங்களுக்கு எதுவுமே எனக்கு தெரியாது. 15 வயசுல இந்தியன் கல்ச்சர் ரெண்டுக்கும் ஒரே இது தானே. இப்போ இந்தியன் கல்ச்சர் எனக்கு 15 வயசு எதுவுமே தெரியாதுன்னா வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸுக்கு 15 வயசு எதுவும் தெரியாது. இப்போ வந்து இந்தியன் கல்ச்சரில் பெஸ்ட் என்னன்னா குழந்தை பிறந்ததுலேருந்து அவள் கல்யாணம் பண்ணுறதுக்கு அவளுக்கு குழந்தை கொடுத்தது எல்லா டெசிஷனும் நான் பொண்ணு தான் நல்லா இருக்குமா இல்லையான்னு கூட தெரியாது. நல்லா இருக்கும்னு நினச்சினா எல்லா முடிவுமே எடுத்தாங்க. ஒரு சில ஃபேமிலியில் அது மாறி போயிடுது. ஏன்னா அவங்களோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி அமைஞ்சது. அவன் பொண்ணுக்கு இந்த வயசுலேயே சீக்கிரமாக அப்படி இருக்கு ஒரு விஷயம். இப்போ இந்தியன் கல்ச்சரில் வந்து பேரண்ட்ஸ் வந்து புஷ் பண்ணுறாங்க சைடில், நீ இதெல்லாம் போகணும் அதெல்லாம் போகணும் அப்படின்ட்டு. அதை புஷ் பண்ணும்போது அவங்களுக்கு மைண்ட் எடுத்து நம்ம எப்படி போகணும்னு சொல்லிட்டு எத்தனையோ லைஃப்பில் யோசிச்சு அப்படி யோசிக்கிறதுக்கு வந்து என்ன காரணம்னா, இப்போ நம்ம பேரண்ட்ஸே யோசிக்கிறாங்க இந்த மாதிரி குழந்தை வந்து தப்பான முடிவு அப்படின்னு சொல்லவே முடியாது. 90% சைல்டு வந்து நல்ல வழியில தான் போகிறாங்க. இந்தியன் கல்ச்சர் நல்ல வழியில தான் போகிறாங்க. ஏன்னா இப்போ வந்து இந்தியன் கல்ச்சரில் வந்து லேடிஸே வந்து ஜப் பண்ணிக்கிறாங்க. என்னன்னா அதில் இருந்து அட்வான்டேஜ் மட்டும் எடுத்துக்கோங்க. எதுக்கு நீங்கள் டிஸ்அட்வான்டேஜ் எடுத்துக்கோங்க? நீங்கள் சொல்றீங்க வந்து அட்வான்டேஜ் வந்து என்னன்னா இப்போ வந்து இந்தியன் கல்ச்சர் வந்து இப்போ வெஸ்டர்னாக மாறுதுன்னா இன்னும் சீரியஸாக வருது. அட்வான்டேஜ் மட்டும் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வந்து எடுக்கிறது கிடையாது. ஒரு விஷயம்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ள காலத்தில் இந்தியன் கல்ச்சர் எப்படி இருக்காங்க? Both are quiet for a long time. Come in, involvement. The conversation is mostly happening between two of you. The others need to contribute. You are also very quiet. It's a big no. Okay, you have to speak in the meeting. What do you want to understand first in the meeting? So do you take the initiative? You have the leadership qualities.